தினம் ஒரு சமையலில் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்வீட் செய்யலான்னு நினச்சேன். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு. தேங்காய் திரட்டைன்னு வாங்குது. இதை வந்து நெய் ஊற்றியாச்சு. அதுக்கான இதெல்லாம் பாருங்கள், கம்மியாக தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு வறுத்து வேக வச்சு வச்சுருக்கேன், மசிச்சு வச்சுருக்கேன். சின்னதாக கொஞ்சோண்டு ரவை கொஞ்சமாக, அப்புறம் முந்திரி திராட்சை. நான் முந்திரி போடல, திராட்சை போடல, ஏலக்காய் ஏலக்காய் முந்திரி இது மட்டும் போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்துக்கணும். முந்திரி நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த முந்திரி நல்லா வெந்துருச்சு, ஒரு மாதிரி வறுபட்டுருச்சு. இதில் வந்து தேங்காய் அது வந்து போடணும். திருவண்ண தேங்காய் ஒரு கப்பு, அதாவது ஒரு அரை மூடி. அரை மூடி தேங்காய். இந்த சின்ன கப்பில் ஒரு முக்கால் கப்பு ரவை வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் இதிலே கொட்டிடணும். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட்டு. அப்புறம் கொஞ்சம் வறுத்தாச்சு. இதில் அப்படியே இந்த பாகு ஒரு குண்டு வெல்லம் அப்போ இதில் ஊற்றணும். தண்ணிமாக இருக்காது நினைக்காதீங்க. இது அப்படியே வந்து ரவையெல்லாம் போட்டதுனால வெந்துடும். வெந்து இது கெட்டியாயிடும். அப்புறம் அந்த பாசிப்பருப்பு வேக வச்சது பார்த்தீங்களா, அதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பும் வந்து வறுத்து அதில் போட்டிருக்கேன். அந்த பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் ஒன்றா வறுத்து வேக வச்சு ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். சும்மா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த சாப்பிடும் போது இந்த தேங்காயும் அந்த கடலப்பருப்பும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பருப்பு போட்டுக்கலாம். வேக வச்சு பருப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அது போட்டுக்கலாம். இந்த பருப்புலேயும் ஒரு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அவ்வளோதான். இப்போ நல்லா அது வெந்து சுண்டி வரட்டும். சுண்டி வந்தவுடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கேசரி அல்வா பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரொம்ப கெட்டியாக கூடக்கூடாது. அப்புறம் இங்கே பாருங்கள், ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். அது இதில் போட்டேன். வேக 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 அப்படி சுண்டுதுங்களா. இப்போ என்ன பண்ணணும், இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றணும்.
நெய் இஷ்டத்துக்கு ஊற்றுறாங்களேன்னு நினைக்காதீங்க. இப்படி ஊற்றினா தான் ஒரு ஸ்வீட்டை வந்து நம்ம முழுமையாக சாப்பிட முடியும். இதில் சிக்கன் பண்ணோம்னா அது டேஸ்ட்டில் சிக்கனை பண்ணிடும். அவ்வளோதான். இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சாப்பிட்ணும் மழை ஈரம் அப்படின்னா காரமாக ஒரு பக்கோடா போட்டுட்டு இந்த ஸ்வீட் ஒரு பக்கமாக கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு ஒரு கப் டீ இல்லை காஃபி செமையாக இருக்கும். சரி, மதியானம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால் உங்களுக்காக அந்த ரெசிபி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சா? நானும் இந்த விளம்பரத்தில் சொல்கிற மாதிரி எவ்வளோ வீடியோ போடுறேன், யாரும் சரியாக வியூவர்ஸ் வர்றதில்ல, லைக்ஸ் வர்றதில்ல. பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்க வேண்டியது தான். மேற்கொண்டு இது எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்வீட்டை வந்து தனியாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இது இறுகிரும். இறங்கினதுக்கப்புறம் செம மாசாக இருக்கும். பயங்கரமாக பங்கம் பண்ணும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திட்டுறதுனாலும் திட்டுங்க.